வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 27 நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 24,277 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு நமக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே மூவ் ஆச்சு. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 டச் பண்ணவே இல்லை. அந்த இடத்துலையே நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா பைவட் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 1ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கன்சாலிடேஷன் நடந்தது. திரும்ப சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி கொஞ்சம் நேரம் கன்சாலிடேஷன் நடந்தது. அப்புறம் சப்போர்ட் லெவல் 3ஐயும் பிரேக் பண்ணிச்சு. நம்ம அதனால் சப்போர்ட் லெவல் 4, 5, 6 கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் சப்போர்ட் லெவல் 4 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகி இங்கே பவுன்ஸ் பேக் ஆகி கன்சாலிடேட் ஆகி நமக்கு சப்போர்ட் லெவல் 3ஆன 23,957 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துருக்கிறது 1 hour சார்ட்டு. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லெவல் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் லெவல் அண்டு ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்று ஹை லெவல் 24,345, 24,500 நமக்கு ஜோனுக்கு போகவே இல்லை. அடுத்து லோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,873 நமக்கு இந்த 23,900 இங்கே நமக்கு கடந்திருக்கு. கடந்து ஆனால் க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 957 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இப்போ இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு என்ட்ரி ஆகிருக்கு. அடுத்து 23,800 வரைக்கும் நம்ம போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு நாள்லேயே நிஃப்டி வந்து நமக்கு 2 நாளாக மூவ் ஆன இந்த இடத்துலையே நமக்கு வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. திரும்ப ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. திரும்ப இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்லை நமக்கு திரும்பவும் அடுத்த இன்னொரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை நோக்கி போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட்டு. இதில் முதல் பாதி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவில் நிஃப்டி மூவ் ஆகிருக்கு. இரண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துலையும் செல்லரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. நமக்கு பையரோட டாமினேஷன் ஓரளவுக்கு நமக்கு இருந்தாலும் இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல், இந்த லெவல் நமக்கு ட்ரேடிங்கில் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம 5 நிமிஷம் சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். 52,389 நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இங்கேயும் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி முதல் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் எல்லா லெவலையும் நமக்கு எல்லா ரெசிஸ்டன்ட் லெவல் 1, 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி பைவட் பாயிண்ட்டையும் அதே வேகத்தில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடந்தது. அடுத்து நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 1ஐயும் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல திரும்பவும் நமக்கு பிரேக் அவுட் ஆகி இங்கே சப்போர்ட் லெவல் 2ஐயும் நமக்கு டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகி 52,760 நமக்கு ஹை லெவலில் டச் பண்ணி 51,983 நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக நம்மளோட லெவல்லையே எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும் அல்லது பிரேக் அவுட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன்லேயும் நமக்கு தெரியுது. இந்த இடத்துலையும் இந்த லெவலை நமக்கு பைவட் பாயிண்ட்டை விட்டு தாண்டலை. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல்லையும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கரெக்டாக இங்கே பைவட் பாயிண்ட்டில் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு.
இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு இருந்ததுன்னா நம்மளோட எக்ஸ்பைரி டேட்லேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ட்ரேடிங்கை கொண்டு போக முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கோட ஹை லெவல் 52,760. அதாவது நம்மளோட இந்த ஹை லெவலை நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த லெவல் இன்னும் நமக்கு 53,000 அடுத்து நம்ம போமான்னு பார்ப்போம். அடுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம். லோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 51,782. இங்கே நம்ம 51,700 தான் வச்சுருந்தோம். இன்னும் இந்த லெவலுக்கு நமக்கு ரீச் ஆகலை. நிஃப்டி அளவுக்கு நேற்று பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே இறங்கலை. மேலும் நம்ம சேனலில் இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த லெவலும் பாருங்கள் ஈக்குவலாக நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகலாம், பிரேக் அவுட் ஆகலாம். கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம அடுத்து ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கேண்டில் முடிகிறதையும் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலையும் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாதியில் நமக்கு நெகட்டிவ்ல இருக்குது. நெகட்டிவ்ல இருந்தாலும் பையரோட டாமினேஷனும் நமக்கு இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் செல்லரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பையரோட டாமினேஷனும் இருந்தது. இரண்டாவது பாதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவல் லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.